கர்த்தரிடத்துல நம்மள எங்களை நேசித்து வளர்த்த அன்பின் பிதாவே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் நீர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் வரும்போது ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். ஒவ்வொருவரும் நீர் நிரப்பி ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற, தாழ்த்தி ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிற எல்லார் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல நம்ம மௌனமா இருக்க வேண்டாம். நம்ம அந்த வருடத்துல கடைசி நாட்களில வந்து நிற்கிறோம். நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் வந்து அதிசயமாய், ஆச்சரியமாய் கரம் பிடிச்சு நம்மள நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அன்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்தோம்னா, உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள கேட்டோம்னா, நம்மளால வந்து ஆண்டவரே இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கலங்குற காரியமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் வந்து இம்மட்டுமா நடத்தி நினைச்சு பாருங்களேன். நம்ம கேட்கிற நியூஸ்ல நம்ம பார்க்கிற காட்சிகள் தாங்கவே முடியாத காரியங்கள். ஆனா தகுதி இல்லாத நம்மள ஆண்டவருடைய அன்பு அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தம் நம்மளை மட்டுமாய் பாதுகாத்து ஆத்தி தேற்றி வருகிற அந்த கிருபைகளை பாருங்க. அதற்காக வாய்களை திறந்து நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தினார அதற்காய் நன்றி ஏசப்பா. நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொண்டீங்களே அதற்காய் நன்றி ஏசப்பா. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய கரம் கூட இருந்ததே நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக நினைச்சு நினைச்சு நம்ம நன்றி சொல்லும்போது ஆவியானவர் நம்ம கடையில ஒரு திங்ஸ் வாங்கினாலும் நம்ம போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது செஞ்சாலும் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்றோமே. நம்ம ஒரு நாள்ல எவ்வளவு நிமிஷங்களை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையா கொடுக்கிறாரு. நம்ம எவ்வளவாக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் என்பதை நினைச்சு பார்ப்போம். கர்த்தருடைய அன்பு பெரியது. அவருடைய கிருபை பெரியது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை மீட்கவே தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்தவே தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்தவே தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் பாரச்சிலுவை சுமந்தேகுதே. பாருனக்காய் அவர் கரங்கள் பாரச்சிலுவை சுமந்தேகுதே.
பார சிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அது என்றும் மாறாதது. மனுஷருடைய அன்பு மாறி போகலாம். இன்னைக்கு உங்க கூட பேசுறவங்க நாளைக்கு பேசாம போகலாம். ஆனா என் தேவனுடைய அன்பு அது ஒரு நாள் குறைஞ்சி போகாது. அது ஒரு நாள் மாறி போகாது. அந்த அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை அப்பா நீர் நடத்தி வந்த கிருபைக்காய் சோத்திரம் என்று சொல்லி அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை சோத்தரிக்கிற தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய மன விருப்பத்தை நாங்க அறிஞ்சு கொண்டு ஏசப்பா அதன்படி நாங்க செய்ய என் தேவன் நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை நீங்க தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி வருகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா தாவீது சொல்லுகிறது போல கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொன்னது போல ஏசப்பா ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்களுடைய வாயினால உடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரை அப்பா நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரை அப்பா உம்மை சந்தோஷமாய் ஆராதிக்க அப்பா 2-3 பேர் நாமத்தினால எங்க கூடியிருக்கிற மத்தியில இருக்கிறேன்னு சொன்னவரை இதை இறங்கி வந்த கிருபைக்காய் சோத்திரம். எங்களா மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காய் சோத்திராண்டவரை நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பைநிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே. ஆமாண்டவரே அப்பா நீங்க வந்தா எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுமே ஆண்டவரே. கண்ணீர் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறி போகுமே சப்பா. ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்களை தாங்கிட, எங்களை ஏந்திட, எங்களை சுமந்திட ஆண்டவரே, எங்களை தப்புவித்திட என் அப்பாவை போல ஒரு தகப்பன் இல்லை ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா. பலவீனம் எல்லாம் அப்பா பலமாய் மாறுமே ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. எசப்பா ராஜா தேவனே எங்களை ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிற்க நிலையில்லாமல் அப்பா நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நீ கரம் பிடித்து நீர்
உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அன்று பேதுரு ஐயரே ஆண்டவரே சொன்னப்ப அப்பா கரம் பிடித்து தூக்கி அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டேன்னு சொல்லி கேட்டீங்களே ஏசப்பா. ஆண்டவரே பயந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா நீ நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா உம்முடைய அன்பு ஒன்று போதும் ஆண்டவரை. உம்முடைய அன்பு ஒன்று போதும் ராஜா. அந்த அன்பில இருந்து நாங்க பிரிஞ்சு போகாத படிக்க ஏசப்பா நீங்க ஆண்டவரை எல்லா கஷ்டத்திலும் எல்லா நஷ்டத்திலும் ஆண்டவரை உம்மை நாங்க பிடிச்சு கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரை. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று ஏசென்னை காக்க வல்லோர். ஆமா ஏசப்பா நம்ம காக்க வல்லவரா இருக்கிறாரு. இந்த உலகத்துல என்னெல்லாம் வரட்டும், கொரோனா வரட்டும், ஏஐ வரட்டும், என்ன காரியங்கள் வந்தாலும் ஏசப்பா நம்மளை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. அவருடைய செட்டைகளின் கீழே இருந்து மாத்திரம் நம்ம விலகி போகாத படிக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட கரத்தை பற்றி பிடிக்கிறது மாதிரி. எப்படியா அந்த சூனேமியால் வந்து மகன் மரிச்சப்போ எலிசாவோட கால்ல விழுந்து விடாம அதுல இருந்து அழுதப்பா அவர் எழும்பி ஓடுறாரு மகனை காப்பாத்துறதுக்காக. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட காலை நம்ம பிடிச்சு இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை விட்டு கைவிட மாட்டாரு, நம்மளை விட்டு அவர் விலகவும் மாட்டாரு. அவ்வளவு நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. அந்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம நன்றி சொல்லுவோம் பாருங்க. நம்ம நன்றி சொல்லி அவருக்கு சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் வாழ நினைக்கும் போது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன கலக்கங்கள் வந்தாலும் என்ன வியாதிகள் வந்தாலும் அப்பாவுக்காக சாட்சியை அவர் நிக்க வைப்பாரு. யோவானை குறித்து இப்படி சொல்லப்படுகிற அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சியா இருக்கிறான்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சியாய் ஆண்டவருக்காக நிற்கிறோம். அனுதினமும் வர்றோமே நம்ம எத்தனை பேருக்கு சாட்சியா நிற்கிறோம் ஏசப்பாவுக்காக. ஆண்டவரே நம்மளை பார்க்கிறவர்கள் இவங்க இயேசுவின் பிள்ளைங்க, இல்ல நீங்க கிறிஸ்தவர்களா, நீங்க இயேசுவை உடையவர்கள் என்று கேட்கத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை அவருக்குள்ளாக கழுகி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம சாட்சியா நிற்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி நம்ம ஜீவிக்கணும். எல்லா கஷ்டங்களும் தீரும். அவர் நம்புறவருக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். அனுதினம் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நம்ம தரித்திருக்க கிருபை செய்ய கர்த்தர் தான் நமக்கு கிருபை பாராட்டணும். கடைசி காலங்களா இருக்குது. காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே,
பாத்தீங்கன்னா நம்ம நாட்கள் அப்படியே முடிஞ்சுகிட்டே இருக்குது, காலம் செஞ்சுகிட்டே இருக்குது. எதையாச்சும் கர்த்தருக்கு விதைச்சிடணும். எதையாச்சும் ஒரு சின்ன விதைய யார பாக்குறோமோ, இயேசுவே இயேசு ஆண்டவர்ன்னு சொல்லி ஒரு விதைய விதைச்சிட்டோம்னா, பவுல் நட்டாலும் அப்பல்ல நீர் பாய்ச்சினாலும் கர்த்தர் எங்கேயாவது போய் கர்த்தர் யார் மூலமாவது அந்த விதைய முளைக்க செய்வாரு. ஆவியின் பிரசனத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்தணும். அவருக்காக நம்ம வாழ ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானிச்சு கொண்டு நடக்கும்போது அவர் கண்டிப்பா ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிடாம நடத்துவாரு. புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்ம இந்த எஸ்தர் குழுல ஒவ்வொருவரும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களாக கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. அவரோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் கர்த்தர் கணக்குல வச்சு அதுக்காக நம்மளை நடத்தி கொண்டு செல்லுவாரு. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மண்ணான நான் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னை சுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையாம், என்னை சுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, பரலோகம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமாண்டவரை உம்மோடு செலவிட அந்த ஒவ்வொரு நிமிஷத்துல ஆண்டவரை நாங்க பலனை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பலவான்களாய் மாற அது கிருபை பண்ணுது ராஜா. ஆண்டவரே ஒரு விஷயம் அந்த சிம்சோன் கேட்டது போல இந்த ஒரு விஷயம் ஆண்டவரை இறங்குங்கன்னு சொல்லி அந்த கண்ணில்லாத திருப்பி அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து என் தேவன் அப்பா அவனுக்கு திருப்பி அதை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஒரு விசையா எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரை, எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து ஒரு விசை ஆண்டவரை இந்த வருடத்தின் கடைசியில இருக்கிற ஆண்டவரை ஒரு விசையாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா அந்த அபிஷேகம் அந்த வரங்களை மறுபடியுமாய் புதுப்பித்து கொண்டு உமக்குள்ளாய் உயிர் பெற்று சாட்சியாய் காலூன்றி நிற்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அந்த இசைக்கையில பார்த்து அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவரை உயிரடையுமான்னு கேட்டீங்களா ஆண்டவரை. ஏசப்பா எல்லாம் காலூன்றி சேனைகளாய் நின்றது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் சேனைகளாய் சாட்சியாய் உயிருள்ள வரைக்கும் நிற்க ஒவ்வொருவருக்கு ஒரு விசேஷித்த ஆவியை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரை. ஒவ்வொருவரும் ராஜா அப்பா இனி வருகிற நாட்களில் ஆண்டவரை விசேஷமான
ராஜா. அப்பா அன்று மோசே சொன்னது போல, தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோட கூட வருகிறதுனாலதான் ஆண்டவரே, நாங்க தனியா நிற்க முடியாதப்பா. இந்த உலகத்துல தனியாய் நின்று ஒன்றும் சாதிக்க முடியாது ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறாசப்பா. நீங்க எங்களோடு இருக்கும்போது, உம்முடைய பிரசன்னத்துல நாங்க இருக்கும்போது ஆண்டவரே சாட்சியாய் நிற்க முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா எங்களையும் சாட்சியா நீங்க எடுத்து நிறுத்த போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகன் ஆண்டவரை. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவித்த வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.